ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு இருந்தால் தான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு எனக்குமே மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி ஆசையாக கார்த்திகிட்ட கேட்குறாங்க, மாமா அப்பா தான் நல்லபடியாக கலச பூஜை நடத்தி முடிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் தயவுசெய்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ரேவதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பக்கத்தில் யாராச்சும் பார்க்க போகிறாங்க, பார்த்து தப்பாக நினைக்க போகிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது ஒன்று இப்படி பேசிகிட்டு இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இப்போது அப்பா கலச பூஜை நடத்தி முடிஞ்சிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு ரோகிணி அக்கா கிட்டே கேட்டீங்க, சுவாதி கிட்டே கேட்டீங்க, என்கிட்ட மட்டும் என்னை பார்த்து கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி ரேவதி கேட்க முடியும்? ரோகிணி அக்கா முதல் கொண்டு எல்லார்கிட்டையுமே நீயும் நானும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கோன்ற மாதிரி தானே தெரியும், உங்ககிட்ட கேட்டால் எல்லாருக்கும் டவுட் வராதா அப்படின்ற மாதிரி நம்மளோட கார்த்தி சொல்கிறாரு. ஆமாம்ல, அதை நான் மறந்துட்டேன், இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிற மாதிரி நம்மக்குள்ளே சண்டை பிரிஞ்ச மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. சரிங்க மாமா, நான் எப்படியாச்சும் அது மாதிரி இருந்துக்கிறேன், ஆனால் நாளைக்கு என்னை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே ஆகணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி, என்னது அவ்வளோ நேரமா, உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் எதனா கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் கண்டிப்பாக என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், இப்போ கிளம்பு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி ரேவதியால் தாங்க முடியல, மாமா நாளைக்கு நம்ம மாமாவை மீட் பண்ண போகிறோம், நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம், சரி போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ரேவதி கலர் சூஸ் பண்ணுறாங்க. மாமாவுக்கு இந்த கலர் பிடிக்குமா, இது போடலாமா, இல்லை இது போடுறது, ஒரு வேளை மாமா என்ன கலர் ட்ரெஸ் போட போகிறாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக் சரி கொஞ்ச நேரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, மாமா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நாளைக்கு உங்கள் கூட ஃபுல்லாக நான் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிகிட்டே இருங்க, அது மட்டும் எப்போ தான் நாளைக்கு விடிய போகுது, பொழுது எப்போ போகுது அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி, இங்கே பாரு ரேவதி, தூங்கு, நாளைக்கு தான் நான் உன்னை பார்க்க போகிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், ஆனால் இப்போ எனக்கு எப்போ தான் டைம் போகும், எப்போ தான் விடியும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆசையாக இருக்காங்க நம்மளோட ரேவதி. கார்த்தி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு ரேவதிக்கு, அதை காட்ட போகிறாரு. அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் போய் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரியோ நம்மளோட சந்திரகலாவோ எக்கச்சக்க கேள்வி கேட்குறாங்க. அம்மா நான் தான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன்ல, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வேணால் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் சீக்கிரமாக கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே ஒத்துக்கிறாங்க. ரோகிணிக்கு டவுட் வருது, என்ன இது ரேவதியோட நடவடிக்கையே சரியில்லையே, எங்கே போகிறானே தெரியலையே, சரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதோ அவன் மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்திரகலாவும் சிவனாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாச்சு இந்த கார்த்தியும் ரேவதியும் ஏதோ ஒரு சதி பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் பேசி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது கும்பாபிஷேகம் பிரச்சனையை, நம்ம ஒரு மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எதனா ஒன்று பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தையாவது நடக்க விடாமல் பண்ணணும். அப்புறமேட்டு திருப்பியும் அந்த கார்த்தி ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த கார்த்தி தான் நம்மள ஜெயிச்சிட்ருக்கான், இந்த வாட்டி விடவே கூடாது சந்திரா, அந்த கார்த்தி ஜெயிக்கவே கூடாது, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாங்க, எப்படியாச்சும் எதனா ஒரு முயற்சி பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இருக்கிற ஆளுங்க சரியில்லாமல் போயிட்டாங்க, அதனால தான் இப்போயும் நம்ம இந்த கார்த்தியை ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் மயில்வாகனம் அந்த பொண்ணை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டார், இந்த மாதிரி நான் தான் கார்த்தி கூட இருந்த பெரிய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரி என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு மயில்வாகனம், நீ என்ன துரோகம் பண்ணியா, எங்கள் மாமா மட்டும் என்ன துரோகம் பண்ணார், அவருக்கு எதுக்கு நீ கெட்டது நினச்ச, உனக்கு எதாவது
ஏதாவது அவரை நீ பார்த்துருக்கியா முன்ன பின்ன, எப்படி நீ அப்படிப்பட்ட ஒரு பழியை நீ போடுவ, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணு என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு சேட்டு வேஷத்தில் போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சந்திரகலாவும் அது தெரிஞ்சுட்டு சிவனாண்டி கிட்ட வந்து அந்த மயில் வாகனமும் சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா, அடுத்த வாட்டி அவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன், கார்த்திக்கும் இருக்குது அந்த மயில் வாகனத்துக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போது நம்மளோட கார்த்தி வந்து கரெக்டாக வந்து ரேவதி வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வராரு. ரேவதியும் வந்து சந்தோஷத்தில், மாமா எனக்கு நேற்றெல்லாம் வந்து உங்கள் நினப்பாவே இருந்துச்சு, எப்போ தான் பொழுது விடிய போகுது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேவதி நீ எவ்வளோ ஆசையாக இருக்கன்னு எனக்கு தெரியும், சரி மாமா இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏறி உக்காடுறாங்க. சொல்லுங்கள் மாமா எனக்கு தாங்க முடியல, எங்கே போகலாம், அப்படி என்ன நீங்கள் வந்து சஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்க, சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இல்லை ரேவதி நான் சஸ்பென்ஸ்லாம் வைக்கலை, இருந்தாலும் சொன்னால் நல்லா இருக்காது, நீயே வந்து பாருன்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு இடம், அதாச்சும் நம்ம ரேவதி கோசம் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வந்து வாழ்கிறதுக்கோசம் கார்த்தி வந்து ஒரு பங்களா மாதிரி ஒரு வீட்டை வந்து வாங்கி வச்சுருக்காரு. இப்போ வந்து சொல்கிறாரு, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இது யார் வீடு மாமா, இதுக்கு இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது என் வீடு தான், நான் உனக்கோசம் கட்டின வீடு, இந்த வீட்டில் நீ தான் வந்து ஆள போகிற அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னது என்னோடய வீடா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ரேவதி நான் வந்து கல்யாணம் பண்ணும்போதே இந்த வீட்டை நான் வந்து உனக்கோசம் வாங்கிட்டேன், பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வா இந்தா நீயே போயிட்டு சாவியை தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எல்லா இடத்தையும் வந்து பார்த்துட்டு அழகாக வந்து கார்த்திகையிலேருந்து அந்த சாவியை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு சரிங்க மாமா நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து திறந்து உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்குது அந்த வீடு ஃபுல்லாகவே. அதாச்சும் நம்ம ரேவதிக்கு பிடிச்ச கலரில் எல்லாத்தையும் வந்து மாற்றி டைனிங் டேபிள் முதல் கொண்டு அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க நம்ம கார்த்தி. அது மட்டும் இல்லை, ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனால் அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து முன்னாடியே வந்து மாட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்து ரேவதி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்து முன்னாடி வந்து கல்யாணம் ஆகும்போது ஒரு நிச்சய புடவை கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து அழகாக வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து போயிடுது. அப்போது கார்த்தி கேட்குறாரு, என்ன ரேவதி வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, உனக்கோசம் நான் பார்த்து இப்போ நான் கட்டி வச்சுருக்கேன், கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ரேவதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு, எனக்கோசம் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த தாலியை உன்னோட கழுத்தில் கட்டி எல்லாரோட சம்மதத்தோட இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க தான் போகிறேன், ஒன்று சேர்த்து பழைய வந்து எடுத்த தாலியை திருப்பி உன் கழுத்தில் எல்லாரோட சம்மதத்தோடு நான் கட்டுவேன், கட்டி கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு. அதுக்கு ரேவதியும் கண்டிப்பாக அது நடக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ரொம்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, வீடு ரொம்ப அழகாக இருக்குது, எப்போ தான் அவங்க கூட இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு வந்து ரேவதி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட நம்ம எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கும்பாபிஷேகத்துக்கு சந்திரகலா ஒரு பக்கம் சதி பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.